ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னடா ஒரு சின்ன பிவிசி பைப் மாதிரி காட்டுறேனே, என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாமல் இருக்கும். இது என்னென்னா, நம்ம வந்து ஒரு வயரிங் பைப் யூஸ் பண்ணுற கப்ளிங்கு. இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, பைப்பில் வந்து நம்ம வந்து வேலை பார்க்கும்போது பைப்பு இன்னொரு பைப் சேர்க்கறதுக்கு வந்து கப்ளிங் பைப்பில் இருக்கும். சில பிட்டாக நம்ம வந்து வேலை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா, அது ரெண்டு பைப்பையும் வந்து இந்த மாதிரி காமிக்கிற மாதிரி ரெண்டையும் சேர்க்கறதுக்கு தான் அந்த கப்ளிங்கிறது பயன்படுது. இந்த கப்ளிங் வந்து ஒரு பீஸ் 5 ரூபான்னு கடையில் வாங்கியிருப்போம். இந்த நம்ம கடையில் வாங்குறதுக்கு பதிலாக நம்மளே செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணுற போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னு பாருங்கள். இது செய்கிறதுக்கு வந்து ஒரு ஹீட் கன் வேணும். நம்மகிட்ட இருக்கிறனால நம்ம செய்கிறோம். நீங்கள் இல்லைன்னா கடையில் வாங்கிக்கோங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஹீட் கன்னை வந்து அந்த ஏற்கனவே ஒரு பீஸ் கப்ளிங் வச்சு இந்த கடையில் வாங்கினது அதை வச்சு செய்ய போகிறேன்னா, அதே சைஸுக்கு இப்போ வந்து 3/4 இன்ச்சு சைஸ் தான் செய்ய போகிறோம். 3/4 இன்ச்சு சைஸு கப்ளிங்கை வந்து நம்ம அறுத்து எடுத்துகிட்டு அதை வந்து கட்டிங் பிளேடில் பிடிச்சிட்டு அதை வந்து ஒரு சைடை வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ண பைப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இலக ஆரம்பிக்கும். இலக வந்து பைப் வந்து தொட்டால் வந்து அப்படியே சுருங்குற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3/4 இன்ச்சு நல்ல பைப் எடுத்து இந்த தொட்டு பார்த்தா நல்லா ஃப்ரீயாக லூஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா இருக்க பைப் எடுத்து உள்ளே விட்டு நம்ம வந்து அகலப்படுத்துகிறோம்னா நமக்கு வந்து கப்ளிங் சைஸுக்கு வந்து பைப் விரிஞ்சு கொடுக்கும். அதில் வந்து பாதி சென்ட்ரு பகுதி வரை நம்ம வந்து கரெக்டாக வந்து உள்ளே கொடுத்து லூஸ் பண்ணிட்டோம், பைப் அகலமாயிரும். அதே போல் மறுபடியும் இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் ஹீட் குறைஞ்சதுக்கப்புறம் இன்னொரு சைடும் கொஞ்சம் ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணி தண்ணிக்குள்ளே விட்டு முக்கினோம்னா அந்த ஹீட்டு குறைஞ்சி கரெக்டாக பைப் வந்து ஃபிக்ஸடாக உட்காந்துடும். அதே போல் இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் ஹீட்டு குறைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த சைடை வந்து நம்ம வந்து பைப்பை வந்து இப்போ எப்படி ஹீட் பண்ணமோ அதே சைஸுக்கு வந்து மறுபடியும் இன்னொரு சைடும் வந்து ஹீட் பண்ணோம்னா அதே போல் கட்டிங் பிளேடை பிடிச்சி மறுபடியும் அதே சைடு மாற்றி எதிர் சைடை வந்து நம்ம ஹீட் பண்ணோம்னா அதே போல் இன்னொரு சைடு கப்ளிங்க நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது எதுக்கு அதிகமாக யூஸ் ஆகும்னா, நம்ம வந்து ஒரு பைப் வாங்கினோம்னா அதில் ஒரு சைடு கப்ளிங்கும் ஒரு சைடு நார்மலாகவும் இருக்கும். நம்ம சின்ன சின்ன வேலைகள் வர பைப் வெட்டு பைப்பாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து கப்ளிங் இருக்காது. அந்த மாதிரி சைடு கப்ளிங் போகணுன்னா நமக்கு வந்து இந்த மெத்தட் நமக்கு யூஸ் ஆகும். இது கடையில் ரெடிமேடாக இருக்குது. சரி, நம்மகிட்ட பைப் இருக்கு, நம்மளே ரெடி பண்ணிடலாம் அப்படின்றக்காண்டி ரெடி பண்ணதான் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வீடியோ பார்க்க நம்ம ரெக்ஸ்மன் டெக்னாலஜி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.